வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் உங்களிடம் ஒரே ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் சாயங்காலம் வீட்டுக்கு வந்த பின்னாடியும் உங்களோட மனசு இன்னும் அலுவலகத்திலேயே இருக்குதா? அதாவது உடல் வீட்டில், ஆனால் மனம் இன்னும் வேலையில் பற்றி யோசிக்கிறதா? நாளை என்ன வேலை செய்ய வேண்டும், அந்த ப்ராஜெக்டை முடிக்கணும், அந்த மீட்டிங்க்கு இப்படி தயாராக வேணும், இப்படி தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? அது இன்று பல வேலை பார்க்கும் மக்களின் வாழ்க்கையாகவே மாறிவிட்டது. வேலை முடிஞ்ச உடனே ஆனால் மனசு வேலையை இன்னும் முடிக்காம அது அங்கேயே இருந்துட்டு இருக்கு. காலை முதல் மாலை வரை நாம உழைக்கிறோம், அது நம்ம குடும்பத்துக்காக தான். ஆனால் வீட்டுக்கு வந்த பின்னாடியும் வேலையை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தா நாம சம்பாதிப்பது குடும்பத்திற்காக என்றாலும் நாம கொடுப்பது குடும்பத்திற்கான நேரம் அல்ல. குழந்தைகள் நம்மிடம் பேச வருகிறாங்கன்னா துணைவர் ஏதாவது பகிர விரும்புகிறார். பெற்றோர் 2 நிமிடம் பேச நினைக்கிறாங்க, ஆனால் நம்மளோட பதில் கொஞ்சம் இரு, ரொம்ப டயர்டாக இருக்கேன், நாளைக்கு பேசலாம். அந்த நாளைக்கு பல குடும்பங்களில் வரவே வருவதில்லை. சைக்காலஜி இதில் என்ன சொல்லுது அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் பேட்ச் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஷை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மனிதர்களுக்கு பணம் மட்டுமே போதாது, கவனம், அதாவது அட்டென்ஷனும் தேவை. ஒருவர் நம்முடன் செலவிடும் நேரத்தை விட அவங்க நம்ம மனதார கேட்பது அதிக மதிப்புடையது. குடும்ப உறவுகள் பொதுவாகவே மெதுவாக உடைவதற்கான காரணம் சண்டைகள் மட்டும் அல்ல, நேர்மையின்மையும் ஒரு காரணம் தான். ஒரு சிறிய மாற்றம், ஒரு பழக்கத்தை முயற்சி செஞ்சு பாருங்க. வீட்டிற்கு வந்த பின்னாடி நீங்க உங்களுக்கு வேலை நினைவூட்டவே அல்ல, உங்களோட குடும்பத்தோட நீங்க பேச நினைவூட்ட. அந்த அலாரம் அடிச்ச உடனே உங்களோட குழந்தையிடம் இன்று என்ன நடந்துச்சு அப்படின்னு கேளுங்க. அப்புறம் உங்களை துணைவியிடம் நான் உன்னோட நாள் எப்படி போச்சு, எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேளுங்க. உங்களோட பெற்றோர்களோட போய் ஒரு சில நிமிடம் பேசுங்க, தனியாக அமர்ந்து பேசுங்க. முதல்ல இது செயற்கையாக தான் உங்களுக்கு தோணும். ஆனால் ஒரு 20 நாள் 30 நாளில் பார்த்தீங்கன்னா அது உங்களோட செயலாகவே மாறிடும், அது ஒரு பழக்கமாகவும் மாறிடும். பின்னாடி உங்களுக்கு அந்த அலாரமே தேவைப்படாது. உங்களோட மனமே அந்த நேரத்தில் உங்களோட குடும்பத்தை தேட ஆரம்பிச்சுக்கும். இதில் நீங்கள் நினைவில் என்ன கொள்ளணும்னா, உங்களோட குழந்தைகள் நீங்கள் வாங்கி தந்த பொருட்களை விட நீங்கள் கொடுத்த நேரத்தை தான் அதிகமாக அவங்க நினைவில் வச்சுருப்பாங்க. உங்களோட குடும்பம் உங்களோட சம்பளத்தை விட உங்களோட அன்பையும் கவனத்தையும் தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருக்குது. இதில் முடிவு வேலை மிகவும் முக்கியம். அதாவது இதில் ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னா, வேலை ரொம்ப முக்கியம்தான், அது நம்மளோட வாழ்க்கையை தான் நடத்திட்டு இருக்கு. ஆனால் குடும்பத்தை அந்த என்னன்னா அந்த வாழ்க்கை அர்த்தத்தை கொடுக்குது. இன்னைக்கு வீட்டிற்கு வந்த பின்னாடி ஒரே ஒரு என்ன மாற்றத்தை செய்யுங்க, அதாவது ஒரு அலாரம் வச்சுக்கோங்க ஃபேமிலி டைம்னு. அந்த அலாரம் அடித்தோடனே வேலையை மறந்து உங்களோட குடும்பத்தோட பேச ஆரம்பிங்க. ஒரு நாள் அந்த அலாரம் உங்களுக்கு தேவைப்படாமையே போயிடும். அந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஒரு அழகான பக்கமாக மாறிடும். இதில் நீங்கள் நினைவில் என்ன வச்சுக்கணுன்னா, நம்மளோட குடும்பத்திற்கு நம்ம வேலை செய்கிறோம், ஆனால் குடும்பத்துடன் வாழ நம்ம மறந்து விடவே கூடாது. இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் சதீஷை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.